உங்க உணவில் முடி இருக்கா? இதை அவமதிக்காதீங்க. சமைக்கும் போது முடி விழுந்ததுக்கெல்லாம ஒரு ஜோதிட ரீசன்ஸ் இருக்கு. ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க. நான் பித்தத்திலே பாக்குறவன்டா. முடி என்பது வெறும் உடலின் ஒரு பகுதி மட்டும் இல்ல. அது ஒருவரின் ஆற்றலை, அதிர்வுகளை, அவர்களின் நோக்கங்களையும் சுமந்து வரும். மயிர்ல இதெல்லாம் இருக்கா? ஆன்மீக ரீதியாக இது யாராவது உங்க நலத்தை குலைக்க, நெகட்டிவ் எனர்ஜி, திஷ்டி அல்லது கருப்பு மந்திரம் போன்றவை முயற்சிக்கிறாங்கன்னு அர்த்தமாக இருக்கலாம். அப்படி பார்த்தா நான் நிறைய சொந்தக்காரங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கேனே. அந்த சாப்பாட்டுல முடி நான் எடுத்ததே இல்லை. என் சொந்தக்காரங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியல போல. தெரிஞ்சா பண்ணிருப்பாங்க. ஏண்டா இதுக்கே இவ்வளவு கூச்சப்படுற? உள்ள வந்து உட்கார், சுட சுட சாப்பிடலாம். இது நடந்தா அந்த முடியை எடுத்து விட்டு மீண்டும் சாப்பிடாதீங்க. அப்படிதானே பண்ணுவோம். அந்த பகுதியை முழுக்க பிரித்து வைங்க. அதற்கு கங்கை தண்ணீர் தெளிச்சு தெருவில் இருக்கும் நாய்க்கு கொடுங்க, ஆற்றலை சமப்படுத்த. ஏண்டா ஒரு சோத்துல முடி விழுந்ததுக்கு நான் இங்க இருந்து கங்காவுக்கு போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து உண்ணுமாடாதுல வச்சு அதை நாய்க்கு வைக்கணுமா? ஓகே, ஆன்மீகம் வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவன் கிடையாது தான். அதுல வந்து உண்மை இருக்கான்னு தெரியாது. ஆனா நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குதான். ஆனா இது ரொம்ப முட்டா நம்பிக்கையா இருக்கு.